இப்ப நீங்க உங்ககிட்ட அளவு பிளவுஸ் இருக்குன்னா அதை வச்சு எப்படி நீங்க வந்து ஸ்டிச் பண்ணணுங்கிறது சொல்லித்தரேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 44 சைஸ் மேக்ஸிமம் சைஸ் உங்களுக்கு சொல்லி தரேன். 44 சைஸ் இது எல்லாமே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவைனாலும் எடுத்து பாத்தீங்கன்னா புரியும். உங்களுக்கு ஃபார்முலாஸோட நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 44 சைஸ் பிளவுஸை எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப கிளாத் நமக்கு இப்படிதான் இருக்கும் இல்லையா? அதை நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கீழே இந்த சைடு வந்துட்டு அதாவது பேக் பாயிண்ட் பேக்குக்கு நம்ம கட் பண்ணுவோம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைக்கு கட் பண்ணுவோம். நடுவுல தான் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பட்டி ரெண்டுத்துக்கும் நம்ம நடுவுல தான் கட் பண்ணுவோம். சோ இப்ப நான் வந்துட்டு பேக்குக்கு உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? எடுத்த உடனே இப்ப இதுதான் கிளாத்னா அடியில வந்து ஒரு 1/2 இன்ச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு கிழிச்சு வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம கோடு கிழிக்கிறோம்னா கிளாத்தை பொறுத்த இப்ப இது வந்து பேப்பருங்கிறதால ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. கிளாத் வந்து ரெண்டுமே ஈக்குவலா உங்களுக்கு இருக்காது. ஒரு சைடு வந்துட்டு அதிகமா மேல ஏத்தம் இறக்கும் அந்த மாதிரி இருக்கும். சோ அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கோடு கிழிச்சுக்கணும். இப்ப இதுல இருந்து தான் நம்ம அளவு எடுத்துப்போம். இப்போ ஒரு பிளவுஸ் இப்ப இவங்களுக்கு வந்துட்டு இடுப்பு வந்துட்டு ஒரு இடுப்பு என்ன அளவுக்கு இருக்கும். இப்ப கிளாத் இருக்கு ஆல்ரெடி அளவு பிளவுஸ் அப்படின்னா இது வரைக்கும் தான் அளவு இருக்கு இடுப்பு அப்படின்னா இது வரைக்கும் நீங்க வந்துட்டு பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது கூட பிளஸ் நம்ம 1 இன்ச்சு ஆட் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டாட் பிடிப்போம். சோ அதுக்காக இந்த 1 இன்ச்சு. அதுக்கு அடுத்து ஒரு 1/2 இன்ச்சு. இது வந்து நம்ம சீம் அலவன்ஸ் சொல்லுவோம் இத. ஓகேங்களா? அதாவது உள்ள நம்ம இது பிடிப்போம் இல்லையா? ஒரு 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் வந்துட்டு தையல் அடிப்போம். எதுக்காக அந்த தையல்ல நமக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது டைட்டா ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பிரிச்சு விடுவோம் பாத்தீங்களா? இப்ப சுடிதாரா இருந்தா சுடிதார் பிளவுஸ் எல்லாம் அதுக்கான 1/2 இன்ச்சு தான் இது. ஓகேங்களா? இப்ப பிளவுஸோட இன்ச்சு பாத்தீங்கன்னா மேக்சிமம் இப்போ குள்ளமா இருக்காங்கன்னா 12 இருக்கும். ஹைட்டா இருக்காங்கன்னா 14 இருக்கும். குண்டா இருக்காங்கன்னா 14 இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஹைட் இருக்கும் பிளவுஸோட ஹைட். நம்ம வந்து அது அளவு கிளாஸ் அளவு எடுக்கிறத நான் உங்களுக்கு பண்ணும்போது அதுல நான் காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படி அளவு எடுக்கிறதுன்னு. இப்ப அளவு பிளவுஸ்ல இப்ப 14 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் 14 இன்ச்சு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. இதுதான் 14னா ஓகே. இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா ஷோல்டர் நம்ம பிடிச்சு தைப்போம் இல்லையா? சோ அதுக்காக இந்த 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? இப்ப இது ரெண்டையும் நம்ம ஒரு கோடு கிழிச்சுக்கணும். இது தியரி கிளாஸ் தான். உங்களுக்கு நான் மார்க்கிங் கிளாஸ் பிளவுஸ்லயும் ஒரு வாட்டி மார்க் பண்ணி காட்டுறேன். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இது ரெண்டும் உங்களுக்கு 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக. இப்ப கழுத்து இப்ப நான் 44 உங்களுக்கு நான் பிளவுஸ்லயுமே 44 தான் எடுத்து பண்ணி காட்ட போறேன். எதுக்காகன்னா நீங்க ஷார்ட் சின்ன 28 30 32 34 இது எல்லாமே நீங்க ஈஸியா தச்சிடலாம். பட் வந்து 44ங்கும் போதுதான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஒட்டு போட்டு தைக்க வேண்டியதெல்லாம் வரும். சோ அதனாலதான் நான் வந்து அதையும் இதே பிளவுஸ்லயே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அதுல அந்த பெருசு தைக்கும்போது உங்களுக்கு டவுட் வராது இல்லையா? சோ அதனால 44 தான் நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி காட்ட போறேன். லைனிங் பிளவுஸுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு 30 32 இல்ல 34 அந்த மாதிரி சைஸ் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது 1/2 இன்ச் நம்ம விட்டுட்டோம். இப்ப 44 இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஷோல்டரோடைய டோட்டல் ஹைட் பாத்தீங்கன்னா 6 இன்ச் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நானு இது ஃபுல்லாமே நான் பேக்குக்கே யூஸ் பண்ணிக்கிறேன். 28ல இருந்தே 28ங்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரெஸ்டே இருக்காது. 28 டு ஒரு 36 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷோல்டர் உங்களுக்கு 5.5 வரும். ஓகேங்களா? 36ல இருந்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 36ல இருந்து எல்லா சைஸுக்குமே பாத்தீங்கன்னா ஷோல்டர் 6 வரும் டோட்டலா. ஓகேங்களா? இப்ப இவங்க அப்ப என்ன ரேஞ்சில வராங்க? 44. சோ நம்ம இவங்களுக்கு ஷோல்டர் எதுல வைக்கணும்? உங்களுக்கு 6 இன்ச் வைக்கணும். இப்ப 6 இன்ச் இது வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வச்சாச்சு 6 இன்ச் டோட்டல் ஷோல்டர் இது. ஓகே. இப்ப கழுத்து ஓப்பனுக்கு நம்ம இதுல எந்த அளவுக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு கழுத்து அவங்க இறக்கம் வைக்கிறத பொறுத்து. இப்ப டோட்டல் வந்து 6 இல்லையா? சோ அவங்க 6 தான் இறக்கம் பேக் நெக்கு வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க ரெண்டையுமே ஈக்குவலா 3 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு மார்க் பண்ணி இறக்கம் வச்சுக்கலாம்.
பட் 6க்கு மேல இந்த ஈக்குவலுக்கு மேல போகும்போது கழுத்தோடைய அகலம் குறைஞ்சுக்கிட்டே வரும். எதுக்காக அப்படின்னா அப்பதான் கழுத்து இந்த ஷோல்டர் இறங்குற ப்ராப்ளம், கழுத்து வந்து இந்த மாதிரி பான்னு வருது அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப இறக்கமா வருது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராப்ளம் வராம இருக்கும். சோ இந்த மாதிரி பான்னு வராம இருக்கணும்னா நீங்க இந்த இடம் இறக்கம் அதிகமாக, அதாவது 6க்கு மேல போயிடுச்சுனாலே நீங்க கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது இதை 2.5 இத 3.5 வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப இதை நான் உங்களுக்கு நோட் பண்ற பாருங்க. இப்ப ஷோல்டர் வந்து டோட்டல் 6 இன்ச்சு இருக்கிறப்ப உங்களுக்கு இறக்கமும் 6 இன்ச்சு இருந்தது அப்படின்னா நீங்க இந்த பக்கம் 3 இன்ச்சும் இந்த பக்கம் 3 இன்ச்சும் வைக்கலாம். இப்ப இறக்கம் 6க்கு மேல போச்சு அப்படின்னா கழுத்து அகலம் நீங்க 2.5 வைக்கணும். ஷோல்டர் அகலம் உங்களுக்கு 3.5 ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துடும். ஏன்னா இங்க நம்ம 1/2 கம்மி பண்ணிட்டதால 3.5 வந்துடும். அப்பதான் உங்களுக்கு ஷோல்டர் விலகுற ப்ராப்ளம் வராது. நீங்க நாட்டே வைக்கலைனாலும் அது கச்சிதமா உங்களுக்கு நின்றோம். இவ்வளவுதான் இதுக்கும் இருக்கிறது. இப்ப இவங்க வந்துட்டு ஒரு 8 வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அதனால நம்ம இது 2.5 இது 3 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப கைக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இது வந்து நம்ம எவ்வளவு டோட்டல் அகலம் வச்சிருக்கோம் ஷோல்டருக்கு 6 இல்லையா? சோ அதே 6 கீழே நம்ம கைக்கு வைக்கணும். இங்க என்ன வருதோ எல்லா சைஸுக்குமே, ஆல் சைசஸ், இப்ப 28ல இருந்து இன்னும் சைஸ் வந்தாலும் இது எந்த அளவு நீங்க வைக்கிறீங்களோ அதே அளவு இறக்கம் தான் கைக்கு இருக்கும். அப்பதான் உங்களுக்கு சுருக்கம் வராது, எதுவுமே வராம இருக்கும். ஓகேங்களா? இப்ப இது ஒண்ணு, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடம் ஆர்ம் ஹோல் வரைகிற இடம், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு வைப்போம், ஒரு சில பேருக்கு 1.5 இன்ச்சு வைப்போம், ஒரு சிலருக்கு 2 இன்ச்சு வைப்போம். அப்ப இதெல்லாம் யார் யாருக்கு வைக்கணும் அப்படின்னா 28ல இருந்து 36 வரைக்கும் வரவங்களுக்கு நீங்க தாராளமா 1 இன்ச்சு வைக்கலாம், உங்களுக்கு சுருக்கம் வராது. இதுவே 36ல இருந்து ஒரு 42 வரைக்கும் வரவங்களுக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 42 வரைக்கும் வரவங்களுக்கு 1.5 இன்ச்சு வைக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்ப ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். டக்குன்னு எடுப்பீங்க, பாப்பீங்க, மார்க் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச் பண்ணிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா இது உங்களுக்கு நோட்ஸே தேவைப்படாது, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்ப நீங்க பார்க்காமலே பண்ணிடுவீங்க. இப்ப இது பேக்குக்கான தேரி. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப 42ல இருந்து எக்ஸ்ட்ரா எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க 2 இன்ச்சு வச்சீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இதுல இன்னொன்னும் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இவங்க வந்து 44 இல்லையா? சோ நம்ம எவ்வளவு வைக்கணும்? 2 இன்ச்சு வைக்கணும். இப்ப இதுதான் 2 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து இது என்ன அளவு நமக்கு இங்க மார்க் பண்ணணும்? ஷோல்டர், அதாவது இது என்ன அளவுனா பிரெஸ்டோட சைஸ் தான். பிரெஸ்டோட சைஸ் நமக்கு என்ன? 44. 44 டிவைடட் பை 4 எவ்வளவு வரும்? ஏன்னா இது ஃப்ரண்ட் பேக் எல்லாத்துக்குமே டோட்டலா சேர்த்துதானே 44. இப்ப நம்ம பேக்க ஒரு மடிப்பு மடிச்சிருக்கோம் இல்லையா? சோ இது 2. ஓகேங்களா? ஃப்ரண்ட்ல 2, சோ 4. அதனால 4ஆல டிவைட் பண்ணணும். டோட்டல் பிரெஸ்ட் 4ஆல டிவைட் பண்ணோம்னா 11 வரும். அதுதான் வந்துட்டு இங்க வரணும். ஓகேங்களா? 11 பிளஸ் நம்ம இடுப்புக்கு விட்ட மாதிரி சீம் அலவன்ஸ் விட்டோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு 1.5. ஓகேங்களா? இவ்வளவுதான் இங்க நம்ம விட்டுருவோம். அதையும் இங்க நம்ம 2 மார்க் பண்ணோம் பாத்தீங்களா? அந்த இடமும் இந்த இடமும் ஜாயின் ஆகுற மாதிரி ஆர்ம் ஹோல் ஸ்கேல வச்சு இங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல முடிச்சிடணும். அவ்வளவுதான் ஆர்ம் ஹோல் மார்க் பண்றது. ரெண்டாவது, இப்ப நீங்க இங்க இறக்கம் வந்துட்டு ஒரு 8க்கு மேல போறீங்க, 7 ஓகே. இந்த ஆர்ம் ஹோலுக்கான தேரி தான் இதுவுமே, நல்லா கவனிங்க. 8க்கு மேல 8, 9, 7க்கு மேல 8, 9, 10 அந்த மாதிரி இறக்கம் போறாங்க அப்படின்னா, ரொம்ப லோவா போறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி உள்ள வச்சுக்கோங்க. உள்ள வச்சுட்டு இங்க இருந்து இந்த கோடை, இந்த 1/2 இன்ச்சு இருக்கு பாத்தீங்களா? இந்த 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஒரு கோடு போட்டுருங்க சைடா. இந்த இடம் வந்து அதே தான் இருக்கணும், ஷோல்டர் வந்து அதே தான் இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல பேக்ல உங்களுக்கு சுருக்கம் வராது. நீங்க இறக்கம் கொண்டு போக
இந்த இடம் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும். அந்த சுருக்கம் வரக்கூடாது அப்படின்னா 8க்கு மேல இறக்கம் வைக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்க வந்துட்டு இது உள்ளார அரை இன்ச் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இடத்துல இருந்துதான் இப்ப நீங்க அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கணும். 2 இன்ச்சை மார்க் பண்ணி நீங்க வந்துட்டு இந்த ஆர்ம் ஹோல டிரா பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இது வந்து அவ்வளவுதான், பினிஷ் ஆயிடுச்சு உங்களுக்கு இதோட தேரி. ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இங்க நம்ம ஒரு டக் பிடிப்போம் இல்லையா? அதை எந்த இடத்துல டக் பிடிக்கணும் அப்படின்னா, இப்ப இங்க வரைக்கும் இந்த 1 இன்ச்சை வந்து சேர்த்துக்காதீங்க. இப்ப இங்க இருந்து இங்க வச்சுக்கோங்க டேப்ப. இடுப்போடைய சுற்றளவு சும்மா நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு இந்த இந்த இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு 9 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே டேப்ல இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு வர இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு 3 இன்ச் வரைக்கும் 3 இன்ச் ஹைட் வரைக்கும் ஒரு கோடு போட்டுட்டு இதையும் இதையும் நீங்க டாட் பிடிச்சுக்கணும். ஓகேங்களா? இங்க வந்து ஒரு அரை இன்ச் இருக்கணும், இங்க ஒரு அரை இன்ச், அந்த மாதிரி கேப்ல டாட் பிடிச்சு இந்த இடத்துல ஷார்ப்பா கொண்டு வந்துடணும். அவ்வளவுதான். இதுதான் பேக் நெக்குக்கான தேரி. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கான தேரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தயவு செய்து. இப்ப நான் வந்து இதுல உங்களுக்கு அங்கங்க எழுதி வச்சிருக்கேன். நீங்க இதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்து அனலைஸ் ஒன்ஸுக்கு 2 வாட்டி பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு ஃபார்முலாஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது எதுக்கு எத்தனை இன்ச் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ப்ராப்பரா எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப எனக்கு இதெல்லாம் தெரியும், சோ அதனால நான் உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கேன். நீங்க வந்து ப்ராப்பரா எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இவ்வளவுதான் பேக் நெக்குக்கு. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கான தேதி சொல்லித்தரேன்.